திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சிறிய படங்களுக்கு பாடல்கள் எழுதி முன்னணிக்கு வந்த கவிஞர் வாலிதான் வாதியாருக்கு ஏற்ற கவிஞர் என்று எம்ஜிஆர் ரசிகர்கள் வாலியை தியேட்டர் வாசலில் வைத்து தூக்கியதாக அவரே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். 1964ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற ராமுடு பீடுமு என்ற படத்தை தமிழில் ரீமேக் செய்ய விரும்பிய தயாரிப்பாளர் நாகிரெட்டியார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிக்க எங்க வீட்டு பிள்ளை என்ற பெயரில் படத்தை தொடங்கியுள்ளார். இயக்குனர் சாணக்கியா இயக்கிய இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இருவரும் இசையமைக்க கவிஞர் வாலி உள்ளிட்ட பலர் பாடல்கள் எழுதியுள்ளனர். படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக நான் ஆணையிட்டால் என்ற பாடல் என்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பலருக்கும் ஒரு ஃபேவரட் பாடலாக அமைந்துள்ளது. சென்சாரில் இந்த பாடலில் 75% வரிகள் மாற்றம் செய்யப்பட்டதால் முதலில் இருந்ததை போல் பெரியதாக எடுபடாது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்க, வாலி மாற்றிய அத்தனை வரிகளும் பெரிய ஹிட் அடித்து பலரின் ஃபேவரட் பாடலாக இது மாறியது. இன்றும் எம்ஜிஆர் குறித்து எந்த நிகழ்ச்சி என்றாலும் இந்த பாடல் ஒலிக்காமல் இருக்காது. அந்த அளவிற்கு பிரபலமான இந்த பாடல் திரைப்படம் வெளியான போது எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் வெளியான போது வாலி தியேட்டரில் படம் பார்க்க சென்றுள்ளார். அப்போது இடைவேளையில் இந்த பாடல் வந்துள்ளது. அதன் பிறகு இடைவேளை நேரத்தில் வாலியை பார்த்த எம்ஜிஆர் ரசிகர்கள் நம்ம வாதியாருக்கு ஏற்ற கவிஞர் இவர்தாண்டா என்று சொல்லி அலேக்காக தூக்கியுள்ளனர். இதை வாலியை ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.